நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனது பெயர் செஃபிகிராஃபி, இடம் பூத்துறை. இந்த நாளிலே என்னை சாட்சியாக எழுப்பி நிறுத்திய மகிமையின் ஆண்டவருக்கு நன்றி. எனது கால்களை அவரது பரிசுத்த மலையிலே சாட்சி சொல்ல தகுதிப்படுத்திய ஆண்டவருக்கு நன்றி. இந்த சாட்சி எங்கள் அம்மாவுக்காக. 7 ஆண்டுகளாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு இடம் விற்பனையாகாத நிலையாக இருந்தது. அந்த எங்களுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் கடன்கள் இருந்த காரணத்தினால் அந்த இடத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்ற நிலையிலே அநேக நிலையிலே போராட்டமான நிலைகளாக காணப்பட்டது. அதை விற்பனை செய்ய அநேக மனித வல்லமைகள், அந்தகாரத்தின் கண்ணிகள், அது எங்கள் கரத்தை விட்டு போகாத நிலையிலே அநேக போராட்டங்கள் கடந்து வந்தது. சுற்றி இருக்கிற மனிதர்களாலே இதை எங்கள் உதவி இல்லாமல் உங்களால் விற்க முடியாது என்று எழும்பி நின்ற மனித வல்லமைகள் மத்தியிலே இந்நாளிலே ஆண்டவர் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்தார். இதற்கெல்லாவற்றிற்கு இறைவாக்கினரின் கண்ணீர், மகிமையின் ஜெபசேனையின் போராட்டம் என அநேக நிலைகள் பின்னில் இருந்தது. அது அனைத்தையும் ஆண்டவர் ஏற்றி இந்நாளிலே வெற்றியை தந்தார். ஒவ்வொரு ஜெப வழிபாடுகளில் இறைவாக்கினர் கண்ணீரோடு ஒப்புக்கொடுத்து 7 ஆண்டுகளாக ஆண்டவர் யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தார். இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் முன்னின்று யுத்தத்தை நடத்தினார். அவரது மகிமையின் சேனை யுத்தத்தை தொடர ஆவியானவர் படைக்கலன்களை கொடுத்து வெற்றியோடு முடிக்க செய்தார். சுற்றி இருந்த மனிதர்களை அந்நாளிலே ஆவியானவர் அப்புறப்படுத்தி அவர்கள் கண்கள் காணாத நிலையில் ஆவியானவர் எதை பூட்ட வேண்டுமோ அதை பூட்டி அனைத்தையும் ஆண்டவர் வெற்றியாக முடித்தார். போராடி நின்ற மனிதர்கள் வெட்கமடையக்கூடிய நிலையிலே எங்களோடு அநேகர் கேள்வி கேட்டார்கள். நீங்கள் ஜெபத்துக்கு போறீங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த இடம் விற்குதில்லை, எதுக்கு உங்களுக்கு இந்த நிலை என்று கேள்வி கேட்ட மனிதர்களின் நாளிலே வெட்கி நாணம் அடையக்கூடிய அளவிலே, அவரது நாம மகிமை அடையக்கூடிய அளவிலே அவர் மகிமையாய் வெளிப்பட்டார். அதற்காக நன்றி. எங்கள் இல்லத்தில் ஆசீர்வாத ஜெபம் வைக்க கடந்து வந்த போது எங்கள் அம்மாவின் இல்லத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இதுவாக இருந்தது: சோர்ந்த உள்ளத்தை ஊக்குவோம், பசித்தவன் யாவனை திருப்தியாக்குவோம் என்று. நாளிலிருந்து நான் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர், இது 4ஆம் மாதத்தின் வாக்கு தத்தமாக இருக்கிறது. அநேக வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு நீங்கள் தந்தீர் ஆண்டவரை, அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியிற்று போனோம். இந்த 4ஆம் மாதத்தில் இந்த நீர் எங்களுக்கு தந்த இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று 4ஆம் மாதத்தின் முதல் நாள் ஆசீர்வாத நாளிலே ஆண்டவர் வார்த்தையாக கடந்து வந்தார். வழிகளை திறப்பவர், தடைகளை உடைப்பவர், அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். அவர்கள் வழியாக உள்ளே நுழைந்து வெளியே வருவார்கள் என்ற வார்த்தை இறைவாக்கினர் வழியாக ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையை இந்த நாட்களில் ஆண்டவர் நிறைவேற்றினார். அதற்காக நன்றி. மேலும் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி நீ வீறிட்டளாதே, கண்ணீர் வடிக்காதே, உன் வேலைக்கு தக்க கைமாறு கிடைக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் 5ஆம் நாளிலே ஆண்டவர் ரெஜிஸ்ட்ரேஷனை நடத்தி முடித்தார். அதற்காக நன்றி. எங்களுக்கு இருந்த அநேக கடன் பாரங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்தார். அதற்காக நன்றி. இறைவாக்கினரின் கண்ணீருக்கும், இறைவாக்கினரின் உபவாசத்துக்கு, இறைவாக்கினர் எங்களுக்காக போராடி நின்ற நிலைக்கும் பதிலை தந்த ஆண்டவருக்கு நன்றி. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்த நாங்கள் கழிந்த திங்கட்கிழமை கடந்து சென்றோம். அநேக போராட்டங்கள் கடந்து வந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நாங்கள் தோல்வியோடு கடந்து வந்தோம். அந்நாளில் எங்கள் இல்லத்தில் ஊழிய ஜெபம் நடைபெற்றது. மகிமையின் சேனையோடு ஆண்டவர் வல்லமையாக இறங்கி வந்தார். அவர் வந்து எல்லா அந்தகாரத்தின் கண்ணிகளை முறியடித்தார். வலு சர்ப்பங்களை மிதித்து போட்டார். அதன் தலைகளை நறுக்கி ஆவியானவர் வனாந்தரத்து விலங்குகளுக்கு உணவாக கொடுத்தார். நம் ஆண்டவர் 5ஆம் நாளிலே வெற்றியை எங்களை சுதந்திரிக்க செய்தார். நாங்கள் தகுதியுடையவர்கள் என்பதால் அல்ல, அவரது நாமம் மகிமை அடைய, என் இறைவாக்கினரின் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க, என் இறைவாக்கினர் ஆண்டுகளாக எங்களுக்காக போராடி நிற்கிற நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க, என் தேவனின் நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு எங்களை தகுதிப்படுத்த அவர் இறங்கி வந்தார். அதற்காக நன்றி. அவர் இந்நாள் வரை எங்களை தகுதிப்படுத்தி அவரது பரிசுத்த மலையிலே இறைவாக்கினர் வழியாக
வாக்களிக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் அவர் தந்த வாக்கு தத்தமாகிய விளக்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த விளக்கின் ஒளியை எங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக பெற்றுக்கொள்ள இந்த மீட்பின் ஆண்டிலே அவர் தகுதிப்படுத்தினார். அதற்காக நன்றி. மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு கனவு வாயிலாக வெளிப்படுத்தினார். என் கரத்தை ஒரு வலு சர்ப்பம் இருப்பதாக வெளிப்படுத்தினார். இறைவாக்கினரிடம் கூறியிருந்தேன். இறைவாக்கினர் கூறினார், உனது ஆசீர்வாதத்தை இந்த வலு சர்ப்பம் உண்டு கொண்டிருக்கிறது என்று. இந்த நாட்களில் அந்த வலு சர்ப்பத்தை இறைவாக்கினரின் ஜெபத்தை கேட்டு என் கரத்தினாலே நான் வெட்டி வீழ்த்த ஆவியானவர் வல்லமையை தந்தார். அதன் நிமித்தம் எனக்கு இருந்த ஒரு சில ஆசீர்வாத தடைகளை ஆவியானவர் எடுத்து மாற்றினார். எங்கனம் பாடினாலும் போதாது, எத்தனை நாம் இருந்தாலும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் எத்தனை யுகம் யுகம் இருந்தாலும் அவர் செய்த பெரிய மகா அற்புதங்களை சொல்ல நாவு போதாது. ஆவியானவருக்கு சொல்லன்னா பெருமூச்சோடு ஆயிரம் 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 நன்றி சொல்லி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன். ஹல்லேலூயா.